Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. So in today's video, we are going to see chapter 4, length, weights and comparisons. So chapter 4 ஓட என்னென்ன topics covered ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. Comparing lengths and weights, measuring lengths using span, feet, unit, a palm, cubit and pace. Next one, measuring weights using weighing scale, length using ruler or measuring tape. Identification of tallest, shortest, farther, near, thicker, thinner, heaviest, lightest, bigger and smaller. மெஷரிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இந்த சாப்டர்ல கவர்ட் ஆயிருக்கு. நம்ம பார்க்க போறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க். கொஸ்டின் நம்பர் 1, ரிப்பன் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட். ஸோ இங்க பாருங்க ரிப்பன்ஸ் மொத்தம் 4 ரிப்பன்ஸ் PQRSன்னு 4 ரிப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரிப்பனை கம்பேர் பண்ணி விச் இஸ் லாங்கஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருக்கிறதுல எது லாங்கஸ்ட் பாருங்க, ஆர். ஸோ ஆறுங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. Question 2, the length of the bat is அப்படின்னு கொடுத்து இங்க ரூலர் கொடுத்துருக்காங்க. ரூலர்ல இங்க பேட்டோட லென்த் எங்க இருந்து இருக்கு பாருங்க, 3ல ஸ்டார்ட் ஆகி 12 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ லென்த் ஆஃப் த பேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல லென்த் ஆஃப் த பேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 3ல ஸ்டார்ட் ஆகி 12ல இருக்கு. ஸோ 12 தான் அதோட ஃபினிஷிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் எங்க இருக்கு? 3. ஸோ அதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா 12ல 3யை சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு ரிமைனிங் இருக்கும்? 9. ஸோ லென்த் ஆஃப் த பேட் என்னது? 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. Question 3, which of the following is the heaviest? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெவியஸ்ட் அப்படின்னா மோர் வெயிட் இருக்கிறது. எரேசர், என்வலப், பாட்டில், கிரேயான். ஸோ இந்த 4ல எது இருக்கிறதுல ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட்? பாட்டில். ஸோ ஆன்சர் சி. Question 4, if each cube stands for 1 unit, then the weight of the watermelon is dash unit ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வாட்டர்மெலனோட யூனிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு கியூபும் ஈக்குவல் டு 1 யூனிட்டா. ஸோ அப்போ இந்த வாட்டர்மெலன் எவ்வளோ யூனிட் இருக்கும்? ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் இந்த வாட்டர்மெலன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெயிங் ஸ்கேலை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு சைடில் வெயிங் ஸ்கேலில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, ஒரு கியூபும் ஒவ்வொரு யூனிட் தான். ஸோ இங்கே மொத்தம் எவ்வளோ யூனிட் இருக்குது பாருங்க, 2, 3, 6, 7, 8, 10. ஸோ 10 யூனிட் இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? 2 யூனிட் பிளஸ் வாட்டர்மெலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாட்டர்மெலனோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 10 யூனிட்ல கொண்டு போய் இந்த 2 யூனிட் இங்க இருக்குல்ல, இந்த 2 யூனிட் இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு வாட்டர்மெலனோட வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 10ல 2 யூனிட் போயிடுச்சு, 10 யூனிட்ல 2 யூனிட் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ யூனிட் இருக்கும்? 8 யூனிட். ஸோ வாட்டர்மெலனோட வெயிட் என்னது? 8 யூனிட். ஸோ ஆப்ஷன் ஏ. Question 5, spoon dash is the startest. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க JKLM அப்படின்னு 4 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன்ல இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான ஸ்பூன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பூனை இப்போ எதில் மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, கிளிப்ஸ் வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜே கிளிப் எடுத்துக்கோங்க. ஜே கிளிப்பு எவ்வளோ கிளிப்ஸ் லென்த் இருக்கு அப்படின்னு பாருங்க. மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6, 7. ஜே கிளிப் வந்து 7 கிளிப்ஸ் லென்த் இருக்கு. அதே இது கே எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4 கிளிப்ஸ் லென்த் இருக்கு. இந்த எல் ஸ்பூன் எடுத்தா 1, 2, 3, 4, 5 கிளிப்ஸ் இருக்கு. ஸோ இதோட கிளிப் லென்த் என்னது? 5. நெக்ஸ்ட் எம் பாருங்க, 3 கிளிப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல இருக்கிறதுல எது வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்ல இருக்கு? எம் கிளிப். ஏன்னா அது 3 கிளிப் லென்த்துக்கு தான் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான ஸ்பூன் எது? M. So option A, M. Question 6, distance between car A and car B is. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, கார் A இங்க இருக்கு, கார் B இங்க இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 foot இருக்கு. ஸோ அப்போ இந்த கார் Aல இருந்து கார் 3க்குமான மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை ஃபீட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ கார் ஏலேருந்து கார் பிக்கு எவ்வளோ ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கு? 15. ஸோ ஆன்சர் 15D. Question 7, the height of elephant is equal to dash triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க எலிஃபண்ட் இருக்கு. ஸோ எலிஃபண்டோட ஹைட் பாருங்க, இந்த ஸ்கொயர் பாக்ஸ், டாப் ஆஃப் த ஸ்கொயர் பாக்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுல பாருங்க ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 ட்ரையாங்கிளாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலிஃபண்ட் மொத்தமாக அதோட ஹைட் எவ்வளோ ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஸ்கொயர் பாக்ஸ் அதோட ஹைட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸுக்கும் எவ்வளோ யூனிட் ஆன் ட்ரையாங்கிள்? 2 ட்ரையாங்கிள் யூனிட் ஆன். அப்போ 6 ஸ்கொயர் பாக்ஸுக்கு ட்ரையாங்கிள் எத்தனை யூனிட் இருக்கும்? 6 into 2 which is equal to 12. ஸோ 12 ஆன்சர் பி.
Question 8. Look at the given ropes. Rope dash is the shortest, rope dash is the longest respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எந்த ரோப் வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்? இந்த ரோப் பாருங்க யூ ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு, வி வந்துட்டு லைட்டாக பெண்ட் ஆயிருக்கு, டபிள்யூ இன்னும் கொஞ்சம் வேவியாக இருக்கு, எக்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் வேவியாக இருக்கு. ரோப்பில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேவியாக பெண்ட் இருக்கோ அதோட லென்த் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ இதில் கேட்டிருக்கிறதுல எது வந்து ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் வந்துட்டு வேவினஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதோட லென்த்து ஷார்ட்டாக இருக்கும், எதில் வேவினஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அதோட லென்த்து லாங்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல யூவிடபிள்யூஎக்ஸில் எதில் வந்து வேவினஸ் கம்மியாக இருக்குது? யூவில். ஸோ யூ தான் ஷார்ட்டஸ்ட்டு. இருக்கிறதுலே எதில் வேவினஸ் ஜாஸ்தியாக இருக்குது? எக்ஸில். ஸோ எக்ஸ் தான் லாங்கஸ்ட்டு. ஸோ யூஎக்ஸ் இதுதான் ஆப்ஷன். எதில் இருக்குது பாருங்க? ஆப்ஷன் ஏ. 9. Weight of rice is measured in. So a bag of rice வந்து எதில் மெஷர் பண்ணுவோம்? எந்த யூனிட்ல? கிலோகிராம்ஸில். ஸோ ஆப்ஷன் ஏ. 10 பாருங்க, if one clip means 1 unit then the paint brush is dash unit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிளிப் ரெப்ரசன்ட் 1 யூனிட்டாக இருந்தால் இந்த பெயிண்ட் ப்ரஷ் வந்து எவ்வளோ யூனிட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் ப்ரஷ் எவ்வளோ கிளிப் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ 6 கிளிப் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ யூனிட் ரெப்ரசன்ட் பண்ணுது? 6 யூனிட். ஸோ ஆப்ஷன் பி. 12. Which of the following options shows pineapple 1 is heavier than pineapple 2? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களா? pineapple 2 விட pineapple 1 வந்து ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க வெயிங் ஸ்கேலை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு எந்த வெயிங் ஸ்கேலில் பைனாப்பிள் 1 விட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ வெயிங் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கேல் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு எப்படி கிட்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா எந்த ஸ்கேல் வந்துட்டு மோர் டவுன்வர்டில் இருக்கோ அந்த ஸ்கேல் தான் வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கொஷினில் பைனாப்பிள் 1 வந்துட்டு பைனாப்பிள் 2 விட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட் ஸ்கேல் மிஷினில் எந்த ஸ்கேல் வந்துட்டு டவுன்வர்டில் இருக்கணும்? பைனாப்பிள் 1 தான் டவுன்வர்டில் இருக்கணும். ஆப்ஷன் ஏல பாருங்க, பைனாப்பிள் 1 டவுன்ல இருக்கு, பைனாப்பிள் 2 வந்துட்டு மேல இருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க, பைனாப்பிள் 1 மேல இருக்கு, பைனாப்பிள் 2 கீழே இருக்கு. ஆப்ஷன் சில ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பைனாப்பிள் 1 வந்துட்டு மோர் ஹெவியரா இருக்கணும். ஸோ அப்போ இதுல இருக்க 3ல எதுல பைனாப்பிள் 1 மோர் ஹெவியரா இருக்கு? ஆப்ஷன் ஏல. Question 13. Which tree is taller than tree R but shorter than tree T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ட்ரீ வந்துட்டு ஆர் ட்ரீயை விட டாலாக இருக்குது, அதே மாதிரி டீயை விட ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் எந்த ட்ரீலாம் வந்துட்டு ட்ரீ ஆரை விட டாலாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ட்ரீ ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரீயை விட டாலராக எதெல்லாம் இருக்குது? பியும் டீயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரீ டீயை விட ஷார்ட்டராக இருக்கணும். இந்த ட்ரீயை விட எந்த ட்ரீ ஷார்ட்டாக இருக்குது? பி தான். ஸோ ஆன்சர் பி. டாய் ட்ரெயின் இஸ் டேஷ் கியூபிட் லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு கியூபிட் தான். ஸோ மொத்தமாக இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு எவ்வளோ கியூபிட் லாங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எவ்வளோ கியூபிட் லாங்காக இருக்குது இந்த ட்ரெயின்? 12. Question 15. Which of the following is the lightest? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்க, லேப்டாப், லீஃப், ரிமோட், பல்ப். இந்த 4ல் எது இருக்கிறதுல லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்? லீஃப். ஸோ ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ். எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸில் ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 mark. Question number 16 பாருங்க, if the weight of apple is 28 kg and the weight of oranges is 23 kg, then how much apples are heavier than orange அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆப்பிளோட வெயிட் எவ்வளோ? 28 kg. ஆரஞ்சோட வெயிட் எவ்வளோ? 23 kg. ஆரஞ்சை விட ஆப்பிள்ஸ் வந்து எவ்வளோ கேஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்பிள்ஸோட வெயிட்லேருந்து ஆரஞ்சோட வெயிட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பிளோட வெயிட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்பிளோட வெயிட் எவ்வளவு? 28 kg மைனஸ் ஆரஞ்சோட கேஜி எவ்வளவு? 23. ஸோ 28ல் 23 போச்சுன்னா எவ்வளவு? 5 kg. ஆப்பிள் வந்து ஆரஞ்சை விட எவ்வளோ கேஜிஸ் மோரா இருக்கு, ஹெவியரா இருக்குன்னா 5 kg. Question 17 பாருங்க, J has following 2 sticks. Find the total length of the both sticks அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த போத் ஸ்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக்கோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அனதர் ஸ்டிக்கோட லென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 2 ஸ்டிக்கோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1 கியூபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக் எவ்வளோ கியூபிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து இங்கே 1
2 3 4 5 6 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டிக் வந்து 6 கியூபிட் இருக்கு. இந்த லாங் ஸ்டிக் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். லாங் ஸ்டிக் வந்து இங்கேருந்து லாங் ஸ்டிக் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கியூபிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த லாங் ஸ்டிக்கு எவ்வளோ கியூபிட் லாங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. லாங் ஸ்டிக் வந்து எவ்வளோ கியூபிட் லாங் இருக்கு? 8. ஸோ 6 + 8 which is equal to எவ்வளோ? 14. ஸோ மொத்தம் எவ்வளோ யூனிட் லாங்காக இருக்கு? 14 யூனிட். 18 the weight of a box is 3 kg. How much is the weight of 5 such boxes ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாக்ஸோட வெயிட் வந்து 3 kg. இந்த 3 kg மாதிரியே 5 பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா மொத்தமா எவ்வளவு வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 3 kg 3 kg எத்தனை குரூப் இருக்கு? 5 குரூப் இருக்கு. ஸோ 3 kg into 5 groups 5 boxes which is equal to எவ்வளோ? 5 3s are 15. So 15 kg. Option C. 19. Vinay is 60 cm tall and Vijay is 80 cm tall. Who is taller and by how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினய் வந்து 60 cm tall, விஜய் 80 cm tall. ஸோ இப்போ இதில் who is taller? விஜய் தான் டாலரு. எவ்வளோ சென்டிமீட்டரில்? இவங்க 80, அவங்க 60. ஸோ 20 சென்டிமீட்டரில். So Vinay, question 20, Priya had 2 ropes. Length of one rope is 55 cm and another rope is 42 cm. What is the total length of 2 ropes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 ரோப் இருக்கு. one rope is 25 cm, another one is 42 cm. ஸோ டோட்டல் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிட்ஸ் என்ன பண்ணணும்? 2 ரோப்போட லென்த்தையும் ஆட் பண்ணாங்க. டோட்டல் கண்டுபிடிச்சாங்கன்னா டோட்டல் லென்த் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோப்போட சென்டிமீட்டர் எவ்வளோ? லென்த் எவ்வளோ? 25 சென்டிமீட்டர் ப்ளஸ் செகண்ட் ரோப்போட லென்த் 42. ஸோ 25 + 42 which is equal to 67 சென்டிமீட்டர். பார்க்க போகிறது அச்சீவர் செக்ஷன். அச்சீவர் செக்ஷனில் ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க். கொஸ்டின் 21 பாருங்க. லென்த் ஆஃப் பர்பிள் பென்சில் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஆஃப் பென்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லென்த் ஆஃப் பர்பிள் பென்சில் வந்து எந்த கலர் இன்னொரு கலர் பென்சிலுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. லென்த் ஆஃப் பர்பிள் பென்சில் எவ்வளோவா பாருங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9ல் முடியுது. அப்போனா லென்த் பர்பிள் பென்சிலோட லென்த் எவ்வளவு? 8. பர்பிள் வந்து 8. ஏன்னா 9 - 1 which is equal to 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க. கிரீன் கலர் பென்சிலுக்கு லென்த் கண்டுபிடிப்போம். 11ல் முடியுது. ஸ்டார்ட் ஆகுறது 4ல். ஸோ 11 - 4 which is equal to 7 சென்டிமீட்டர். ஸோ கிரீன் பென்சிலோட லென்த் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ளூ லென்த்துக்கு கண்டுபிடிப்போம். ப்ளூக்கு பாருங்க. 3ல் ஸ்டார்ட் ஆகி 11ல் முடியுது. ஸோ 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ப்ளூ வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. ரெட் பாருங்க. 2ல் ஸ்டார்ட் ஆகி 11ல் முடியுது. ஸோ 11 - 2 is 9 சென்டிமீட்டர். ஸோ ரெட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? பர்பிள் பென்சில் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஆஃப் பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பிள் பென்சிலோட லென்த் வந்துட்டு இன்னொரு பென்சில் கூட ஈக்குவலாக இருக்குது. ஸோ பர்பிளோட சென்டிமீட்டர் எவ்வளோ? லென்த்து 8. ப்ளூவோடதும் 8 சென்டிமீட்டர். ஸோ எந்த பென்சிலோட பர்பிள் மேட்ச் ஆயிருக்கு, ஈக்குவலாக இருக்குது? ப்ளூவோட. 22. If one more potato of same weight is placed on machine X, then which of the following statement is incorrect? ஸோ இந்த கொஷினில் பாருங்கள். எக்ஸ் மிஷினில் 1 பொட்டேட்டோ இருக்குது, வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. ஒயில் 1 காலிஃப்ளவர் which is equal to 20 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெட்டில் வந்துட்டு பிரிஞ்சால் 150 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் இப்போ 1 more பொட்டேட்டோ சேம் வெயிட்டில் எக்ஸ் மிஷினில் வச்சா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்னொரு பொட்டேட்டோ ஆட் பண்ணி நம்ம மிஷின் எக்ஸில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மிஷின் எக்ஸில் இனிஷியலாக ஒரு பொட்டேட்டோ வந்து எவ்வளோ இருக்குது? 50 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2 பொட்டேட்டோ வச்சா எவ்வளோ கிராம்ஸ் ஆகும்? 50 + 50 which is equal to 100 கிராம்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது? வெய் மிஷினில் 2 பொட்டேட்டோ வச்சதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் எல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வெயிட் ஆன் மிஷின் எக்ஸ் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் இதில் வந்து 100 கிராம்ஸ் இருக்குது, இதில் 200 கிராம்ஸ் இருக்குது, பிரிஞ்சாலில் வந்து 150 கிராம்ஸ் இருக்குது. இன்னொரு பொட்டேட்டோ ஆட் பண்ணியுமே வெயிட் மிஷின் எக்ஸில் தான் லீஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி பாருங்க. வெயிட் ஆன் மிஷின் ஜெட் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெட் வந்து 150 கிராம் இருக்குது, இது லீஸ்ட் கிடையாது. லீஸ்ட் வந்து எக்ஸ் தான் லீஸ்ட். வெயிட் ஆன் மிஷின் ஒய் இஸ் த கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மூணுலேயுமே ஒயில் தான் ஜாஸ்தியான வெயிட் 200 கிராம்ஸ். டி ஆப்ஷன் பாருங்க. வெயிட் ஆன் மிஷின் ஒய் இஸ் மோர் தென் தட் ஆஃப் அ மிஷின் ஜெட்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஜெட் மிஷின் ஜெட்டை விட
ஒய்ல தான் வந்துட்டு மோர் இருக்குது, இதுவும் ட்ரூ. கொஷினில் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் பி. 23 fill in the blanks and select the correct option. Giraffe is dash unit taller, fox is dash unit taller and fox is dash than giraffe அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபாக்ஸ் அண்ட் ஜிராஃபியோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிராஃபியோட ஃபர்ஸ்ட் ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6 6 பாக்ஸ் இருக்கு. 6 பாக்ஸ்னா விச் இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட். ஜிராஃபியோட ஹைட் என்ன? 6 யூனிட். ஃபாக்ஸோட ஹைட் என்ன இருக்கு? ஃபாக்ஸோட ஹைட் பாருங்க 4 பாக்ஸ்க்கு இருக்கு. அப்போ 4 யூனிட்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஜிராஃபி இஸ் டேஷ் யூனிட் டாலர். ஜிராஃபி வந்து எவ்வளவு யூனிட் டாலர்? 6. ஸோ பில 6 இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் இஸ் டேஷ் யூனிட் டாலர். ஃபாக்ஸ் வந்துட்டு கியூல என்ன இருக்கணும்? ஃபாக்ஸ் வந்து 4 யூனிட் டாலர். ஸோ கியூ இருக்க இடத்துல 4 அப்படின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் இஸ் டேஷ் தென் ஜிராஃபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாக்ஸ் வந்து ஜிராஃபியோட ஷார்ட்டா இருக்கு. ஸோ ஆர் இருக்க இடத்துல ஷார்ட்டர் அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ என்ன இருக்கணும்? பிக்யூஆர். இந்த பிக்யூஆர்ல ஆன்சர் வந்துட்டு 6 4 ஷார்ட்டர் அப்படின்னு வரணும். 6 4 ஷார்ட்டர் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில. ஸோ ஆன்சர் டி. Question 24. Arrange the given pencils in the ascending order of their length. Select the correct option. ஸோ இந்த கொஸ்டின்ல பென்சிலோட லென்த்தை கண்டுபிடிச்சி அதை அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு கிட்ஸ் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பென்சில் பிக்யூஆர்எஸோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே அதை மெஷர் பண்ணுறதுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னோட யூனிட்டை வச்சு இப்போ ஒவ்வொரு பென்சிலோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பிக்கு கண்டுபிடிப்போம். ஸோ பி பாருங்க, இந்த பின்னில் ஸ்டார்ட் ஆகி இந்த பின்னில் முடியுது. ஸோ 1 2 3. ஸோ பி ஈக்குவல் டு பிக்கு வந்து எவ்வளோ யூனிட் ஆஃப் பின் இருக்கு? 3. ஸோ பிக்கு 3. ஸோ பிக்கு எவ்வளோ இருக்கு? 3. நெக்ஸ்ட் பாருங்க கியூக்கு. கியூ எவ்வளோ எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. கியூ வந்து இந்த பின்னில் ஸ்டார்ட் ஆகி இந்த பின்னில் முடியுது. ஸோ பி கியூவோட லென்த் என்னன்னு பாருங்க. 3 5. ஸோ எவ்வளோ யூனிட் ஆஃப் 5 யூனிட் கியூ. ஆர் பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி சேம் கியூ முடிஞ்ச இடத்துல அதுவும் முடியுது. ஸோ ஆரோடது எவ்வளோ யூனிட் லாங் இருக்கு? 1 2 3 4. ஸோ இது 4. எஸ் பாருங்க, இந்த பின்னில் ஸ்டார்ட் ஆகி எங்க வரைக்கும் இருக்கு? இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ இது எவ்வளோ பின் இருக்கு? 1 2 3 4 5 6 7 பின் லாங் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பண்ண சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே லீஸ்ட் லென்த் எதோடது? பியோடது. பி வந்து 3 யூனிட் தான். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட் போகணும். இருக்கிறதுலே லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எது? பி. நெக்ஸ்ட் பாருங்க, ரிமைனிங் இருக்குது 5 யூனிட் 4 யூனிட் 7. ஸோ கியூஆர்எஸ்ல இருக்கிறதுலே லீஸ்ட் யூனிட் லென்த் யூனிட் எது கம்மியா இருக்கு? ஆர் இருக்கு. ஸோ பிஆர். நெக்ஸ்ட் 5 and 7ல லீஸ்ட் எது? கியூவோடது. ஸோ கியூ. நெக்ஸ்ட் எஸ். ஸோ பிஆர்கியூஎஸ் இதுதான் அசெண்டிங் ஆர்டர்ல லென்த் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காது. ஸோ பிஆர்கியூஎஸ்ங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பி. Question 25 பாருங்க, the weight of butter is dash units. ஸோ இந்த கொஸ்டின்ல பட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல each cube stands for 1 unit. இந்த ஒவ்வொரு கியூபும் stands for 1 unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிங் மிஷினை ஃபர்ஸ்ட் கிட்ஸ் ஸ்டடி பண்ணாதான் 1 பட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வெயிங் மிஷினை பாருங்க, ஒரு பட்டர் பாக்ஸ் இங்க 5 ஒரு பட்டர் பாக்ஸும் 6 பாக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 பட்டர் பாக்ஸ் பிளஸ் 1 பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு பாக்ஸும் ஈக்குவல் டு என்னமா? 1 யூனிட். ஸோ 1 பட்டர் பாக்ஸ் பிளஸ் என்னது? இது எவ்வளோ இருக்கு? 6 யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 பட்டர் பாக்ஸ் பிளஸ் 1 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு பட்டர் பாக்ஸோட வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 1 பட்டர் பாக்ஸ் பிளஸ் 6 யூனிட், இங்க இருக்க 1 யூனிட் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா which is equal to 2 பாக்ஸ். ஸோ 1 பட்டர் பாக்ஸ் பிளஸ் 5 யூனிட் which is equal to 2 பட்டர் பாக்ஸ். ஸோ 1 பட்டர் பாக்ஸும் 5 யூனிட்டும் சேர்ந்துச்சுன்னா 2 பட்டர் பாக்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு பட்டர் பாக்ஸோட வெயிட் எவ்வளவு? 5 யூனிட். ஸோ ஆன்சர் பி 5. நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.